ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இங்கே கொய்யா மரம் இருக்குது. நான் டெய்லி கொய்யா நான் இந்த மரத்தில் இருந்து தான் பறிப்பேனே. அது கொஞ்சம் செங்காயாக இருந்ததுன்னா நான் பறிச்சிடுவேன். ஏன்னா வேறு யாராவது பறிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி, அதனால நான் பறிச்சிடுவேன். இது இந்த கொய்யா மரம் எப்படின்னா உங்களுக்கு சும்மா அதுவாக வந்த மரம். ஆனால் கொய்யாக்காய் இதில் சூப்பராக இருக்கும். இந்த ஒன்று இருக்குது, நான் பறித்து காட்டுறேன் பாருங்கள். இதான் பறிச்சுட்டு ஒரு கொய்யாக்காய், அது கொஞ்சம் காயாக இருக்குது. எனக்கு பார்க்கும் போதே தெரியும் செங்காய், இந்த புளியாங்காய் செங்காயாக இருக்கும் பாருங்க, அது பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் இன்னும் 2 நாள் ஆகும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நத்தை இங்கே தான் இருக்கு. நத்தை மேலே ஏறி இருக்கு, கரையில் தானே இருக்கு. 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் குன்றத்தூர். ஏன்னா இப்போ தான் வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குன்றத்தூர் போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் படி போட்டாங்க. படி இப்போ தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுலேயே கரெக்ஷன் நாங்கள் சொன்னோம், கொஞ்சம் அகலமாக வேணும்னு. என்ன பண்ணுறாங்க? சரி, படி கரெக்ஷன் பண்ணலையா? ஏன் கொலை ஏதாவது பண்ணிட்டீங்களா? நான் மூஞ்ச மூடின்னு இருக்கிறீங்க. ஆமாம், அவர் மழை என்னைக்கு வந்ததோ அதுலேருந்து இந்த பக்கமே வர்றதில்ல. இவர் மழைக்காக அப்பப்போ ஒதுங்கினார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட நம்ம வேலை நடக்கலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பில்லர் எவ்வளோ தூரத்துக்கு போடுவீங்க? 3 அடி. அறுத்துருவீங்களா மீதியா? ஆமாம், கட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான் வரும், அதுலேயும் அப்படி தான் வரும். அதில் செவுறு வந்துடும்ல உங்களுக்கு. அதில் வராது, அதில் செவுறு வந்துடும். அதில் செவுறு வராது. கைப்பிடி செவுறு வரும், வராதா? கைப்பிடி வருமா? பால்கனி இது போடுவீங்களா? கைப்பிடி செவுறு வந்துடும். இப்போதைக்கு நீ பண்ணல அப்படின்னா கைப்பிடி செவுறு போடணும். பால்கனி அப்படி மொட்டையாக விட்டுருலாம். பால்கனியோட சேர்த்தான். அங்கே தான் செல்லினுக்கு பால்கனி வரும். செல்லினுக்கு பால்கனி அங்கே தான் வரும். அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பயம் பார்க்குறாங்க. வீரர் அதிகமாக தான் அவங்களும் வேலை இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, நம்மளும் இப்போ தான் வேலை. கரெக்டாக நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க செவர்கிட்ட. என்ன நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டாக அவங்க டைம் விட்டுருக்காங்க. அப்படியே ஒரு கவரில் கொட்டி எடுத்துன்னு போக முடியுமா? இந்த சல்லியோட வேணும். போனி பையில் போட்டு பைக் பார்க்கில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கு. போனியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் உதிரியாக கலந்து ஆமாம், அதே தான். கீழே இருக்க மாதிரினா நீ அந்த சைடு தான் வைக்கணும். நீ இந்த சைடு வச்சேன்னா இந்த ரூமு இப்போ கட்ட முடியாது. ஒரு பெட்ரூம் போடுறோம். இப்போ அந்த கல்லாண்டு பெட்ரூம் வரும். ஒரு சின்ன பெட்ரூம் போடுறோம்ல, அது இங்கே வரும். இது இந்த டோர் டிஸ்டர்ப் ஆகும். காலத்துக்கு இந்த பக்கம் தான் வைக்க முடியும். இது நீ ஃபுல்லாக போடணுன்னா ஃபுல்லாக போட்டு விடலாம். அப்போ தான் நீ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரூஃபில் சிப் பண்ணி எடுக்கணும். ரூஃபில் ஒரு 4 இன்ச்சு உடைக்கணும். பாருங்க, அப்புறமேட்டு பில்டிங் கட்டும் போது ஸ்கொயர் ஃபீட் மாற்றக்கூடாது. ரேட்லாம் கவர்மெண்ட் மாத்தாமே அப்படிலாம் கிடையாது. நாங்கள் உங்ககிட்ட தான் கம்மி பண்ணி அது மேலே ரூம் இன்னும் 2 போடும் போது உங்களை தான் கூப்பிட போகிறோம். நம்ம போடுறோம். ஒரு வருஷம் கழிச்சு போடுறோம். அதையும் சேர்த்து போட்டு முடிச்சிடலாம் மொத்தமாகவே. இதையும் அதிகமே சேர்த்து போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த இது மட்டும் போதும். எங்கே போகிறீங்க? நாங்களா நான் இதான் இடத்துக்கு தான் சாப்பிட்டோம். இது குன்றத்தூர். நம்ம மத்தியான டைம் வந்திருக்கோம். ஆனால் மேகம் மப்பும் மந்தாரமாக இருக்குது. குன்றத்தூருக்கு மைசூர் பாக்கு வாங்கினேன். இந்த மைசூர் பாக்கு இங்கே தான் கிடைக்கும். லாக் பண்ண முடியுது. லாக் திடீர்னு லாக் ஆகுது. திடீர்னு மைசூர் பாக்கா? தண்ணி வேணுமே? ஒரு தண்ணி கேன் வாங்குங்க. 5 5 10. வாட்டர் பாட்டில் இந்த மாட்டுக்கு நடக்க முடியல. இங்கே பாருங்க, மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்டா ஈ அடிக்காமல் என்ன செய்யும்? ஈ அரிக்குதா? ஈ அடிக்குதுங்கிற
அப்புறம் வேற ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். என்ன வாங்கி வச்சிருக்கேன்? தேன் மிட்டாயா? இது அல்வா. திண்டுக்கல் அல்வாவா? இங்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன? இது சின்ன வயசில் இந்த ஸ்கூல் முன்னால் உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம். வந்தால் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க. இதுக்கு என்ன தப்புன்னு சொல்லுங்கள் வாங்க. இந்த இடத்துல சீலிங்லேருந்து தண்ணி ஊற்றுது. அது எதனாலன்னு சொல்லுங்கள். இது வந்து தள்ளம் போட்டு 1 மாதம் ஆக போகுது. மேலேயும் தண்ணி இல்லை, கீழே வந்து இப்படி சொட்டு சொட்டாக வடியுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வடியுது. ஒரே ஒரு இடத்துல தான். மீதி எல்லா இடமும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். மீதி எந்த இடத்துலையுமே வரல. இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. என்னவா இருக்கும்? நாங்கள் இப்படி தட்டியும் பார்த்துட்டோம். பார்த்தா தரை தான் இருக்குது இல்லைங்க? பாருங்க. ஓட்டையும் இல்லைண்ணா. ஓட்டையும் இல்லை, இப்படிதான் இருக்கு. கட்டையில் உள்ள தண்ணியாக இருக்குமோ? நான் அதான் கட்டைன்னு நினைச்சேன். இதை ஃபஸ்ட்டு நான் கட்டை மாதிரி தான் இருக்காது. ஜன்னல் க்ளோஸ் பண்ணியாச்சு. எது? அவங்க படுக்கிறதுக்கு. மேலே தான் வேலை நடக்குது. மேலே போவோம். சூப்பராக இருக்க படி. படி கட்டியாச்சு. இந்த வாங்கிட்டு வந்துட்டாங்கட்டி ஷூ. இது இந்த ஷூ போட்டுற பிளேட்டு வாங்கிட்டு வச்சுருக்காங்க. இந்த சாப்பிட்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அளவு போட்டாங்க. மேலே கட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு வேலை. இன்னும் கடன் 2-3 மாதத்தில் மேலே 2-3 வாரத்தில் வேலை நடந்துடும். வேலை இல்லை 3 வாரத்தில் முடிச்சிருவேன்ருக்காரு இன்ஜினியரு. மேலே 3 வாரம்னா 1 மாதம் கணக்கு. என்ன வெயில் அடிச்சதுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம். இதில் பாதி ஷூ தான் இருக்குது, பாதி வெளியே இருக்குது. அப்புறம் எப்படி ஷூ போடுவாங்க இதுக்கு? சரி, இப்போ என்ன ஒன்று பிளான் என்ன? அவர் இன்ஜினியர் கேட்டார். ஃபஸ்ட்டு வந்து 1 பெட்ரூம் மேலே போடுறதா இருந்துச்சு. இன்னொன்று அப்புறம் ஃப்யூச்சரில் கட்டலாம். அதாவது சிங்கிள் பெட்ரூம் வச்சு மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கும் இன்ன வரைக்கும். ஆனால் இன்ஜினியரும் மேஸ்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தானே இன்னொரு ரூம் போட போகிறேன்னு சொல்கிறீங்க. அதனால் அந்த ரூமை போட்டுடலாம். காசு எப்படி வாங்குறேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க போட்டுடலான்ட்டு. போட்டுடலாம். ஏன்னா இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த கம்பிலாம் விட்டோன்னா நாளைக்கு துரு பிடிக்கும். அப்படியே இல்லைனாலும் அந்த ஸ்லாப் வரைக்கும் போட்டாலும் கம்பி தட்டி எடுக்கும்போது எல்லாத்தையும் உடச்சி தான் எடுக்கிறோம். அது இல்லாமல் அவுட்டோர் வந்து பட்டி பார்க்காம பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஆமாம். திருப்பி நம்ம வந்து ஒர்க் பண்ண ரூம் கட்டுறோன்னா பட்டி பார்த்து திருப்பியும் ரூம் கட்டணும். டபுள் வேலை. ஒரே என்ன பண்ணுறதுன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டும் கிடையாது நம்ம கையில். ஆமாம். இப்படியும் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் ஒரு ரூம் தான் போடலான்னு பிளான் போட்டோம். மேலே வந்து இப்போ வந்து 2வது ரூமுக்கு வந்து இந்த இடத்துலையோ இந்த பில்லர் வர ஃபுல்லாக வரும். அப்படியே அந்த ஹால் வர வந்துடும். இந்த ஹால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். அங்கே மட்டும் ஓப்பன் வராண்டா மாதிரி இருக்கும். இதுதான் பிளானு. என்ன பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாகுது. திருப்பியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு உட்காந்துருக்குறோம். அவங்க வந்து கட்டிடலாம் செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. யார் பேச்சை கேட்குறது? நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமு இதோட முடிச்சுட்டு ஒரு ரூமு இதோட முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃப்யூச்சரில் கட்டலாம். நீங்களே எனக்கு சொல்கிறீங்களா? நானா அவங்கக்கிட்ட கேட்குறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட்டும் கிடையாது. நம்மக்கிட்ட யோசிக்கணும். இப்போ நகையெல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். நகையை வித்துடலாமான்னு யோசிக்கிறேன். வித்துட்டா ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல. லோனு வாங்க முடியல. ஆமாம், ஏற்கனவே இந்த இடத்தோட லோன் போகிறதுனால லோன் வாங்க முடியல. இடத்தோட லோன் போடுறதுனால லோனும் அவ்வளோதான் எலிஜிபிள். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே போகுது மைல்டாக. அதாவது 2 பேருக்குள்ளேயே பேசிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் வீட்டிலேருந்து பேசிட்டு வரும்போது வேறு மாதிரி பேசிட்டு வந்தோம். பரவாயில்ல, மேலே ஒரே ரூம் போட்டுடலாம். அந்த மாடி வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் சீட்டு இறக்கிட்டு
கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஷெல்லின் 2 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு வரணும். விமலும் வந்து வெளியே வேலை கிடச்சிருக்கு அவனுக்கு, அவனும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஆனால் ஃப்யூச்சர் யோசிக்கும் போது திருப்பியும் இடிச்சிட்டு திருப்பி நம்ம கட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஏன்னா தனி டேங்க்லாம் செட் பண்ணிடலாம். இப்போ மேலேன்னா தனி டேங்க்லாம் செட் பண்ணிட்டோம்னா மேலே 2 ரூம் தான் போடுறோம், வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் போடலை. இப்போ ஒரு ரூம் போட்டு நம்ம பைப் லைன்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோ, இன்னொரு ரூம் அடுத்தால இழுக்கும்போது அந்த பைப் லைனை தான் கட் பண்ணி ஜாயின் கொடுக்கணும் ஃபுல்லாகவே, எல்லாமே எலக்ட்ரிக் ஒயர்லேருந்து எல்லாமே. அதுதான் அவர் சொல்கிறாரு மேஸ்திரி. திருப்பியும் நீங்கள் லைன் கொடுக்கும்போதும் பழைய ஒயர்லேருந்து எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுக்கணும். பெரிய வேலை அது. கட்டும் போது செலவோட செலவு இதை கட்டிட்டிங்கன்னா ஓகே அப்படின்றாரு. செலவோட செலவு எந்த செலவுன்னு தெரில எனக்கு. செலவோட செலவுன்னா யாருக்கு செலவு? ஒரு முடிவோடு தான் வந்தோங்க, ஒரு ரூமோட போதும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்த உடனே நம்ம வந்து குழம்புது. வீடு கட்ட ஆரம்பித்தாலே குழம்பு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷூலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பில்லருக்கும் இப்போ நம்ம சொன்னால் தான் அந்த பில்லர்லாம் போடுவாங்க, இல்லைன்னா அந்த பில்லர் அப்படியே கட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, இதோட முடிச்சிருவாங்க. என்ன இப்போ கட்டுறதோட என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது. 10லாம் இல்லை, 20 லட்சம். 20 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். 20 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட ஒரு 20 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் 20 லட்சம் வந்து விரட்ட முடியுமா நம்மளால் அப்படின்ட்டு. வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் சும்மா சொன்னாங்க. கரெக்டாக தான் அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 பசங்களுக்கும் ரூம் வேணும், விமலுக்கும் செல்லினுக்கும் ரூம் வேணும். அது யோசிக்கிறேன். செல்லினுக்கு தான் இப்போதைக்கு ரூம் வேணும். அவள் வந்து போனால் தங்குறதுக்கு, அவள் சூட்கேஸ் வைக்கிறதுக்கே ஒரு இடம் வேணும், தேவைப்படுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே குழப்பத்திலேயே அலைஞ்சிட்ருக்குறோம் 2 பேரும். அதுக்காக தான் திருப்பி வந்து உட்காந்துருக்கோங்க, யோசிச்சுட்டு போயிட்டோம் வீட்டுக்கு. போயிட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டோம். என்ன பண்ணலான்ட்டு ஃபைனல் முடிவில் இது சொல்லணும். ஒன்று வேணும், இல்லைன்னா இல்லை. யாருக்கிட்டேயாவது கேட்போமா? யார்கிட்ட கேட்பேன்? யாருக்கிட்ட கேட்குறது? யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. அந்த சைடு பயங்கரமாக இருட்டிட்டு வருது, கோயில் சைடு. அது அந்த கோயில் சைடு தான் பயங்கர இருட்டாக இருக்கு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த சைடு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, தாம்பரம் சைடு. இந்த சைடு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பயங்கர இருட்டாக இருக்குது. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த சைடு தான் வந்து கோயில் இருக்குது. ஓகேவா? அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு கீழே போய் விழுந்துடக்கூடாது. ஷூ போட்டாங்கன்னா நாளைக்கு பேண்ட்டு போட்டுருவாங்க. பேண்ட் போட்டு தான் எந்த ஊரில் வந்து ஷூ போட்டுட்டு பேண்ட் போடுறாங்கன்னு தெரியல. கடைசியாக என்ன முடிவு பண்ணிட்டியா? இவ்வளோ நேரம் யோசித்து பார்த்ததில் உட்காந்து இருட்டிடுச்சு. யோசித்து பார்த்ததில் என்ன முடிவாச்சு? வீடியோ வந்து இன்னைக்கு முடிஞ்சா போட்டுருங்க, இல்லைன்னா நாளைக்கு போட்டுருங்க. அவங்க ரிசல்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறமேட்டு ஆரம்பிக்கலாம். எப்படி அந்த ஒரு 3 ஷூ பிரேக்கில் தான் இருக்குது. ஓகேவா? கமெண்ட்ஸில் என்ன வருதோ அந்த ஷூவை கலத்தணுமா மாட்டணுமான்னு பார்த்துக்கலாம். வேண்டான்னு சொன்னீங்கன்னா வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ரொம்பலாம் தாங்க முடியாது. ஓகேவா? ரொம்பலாம் ஸ்டெயின் பண்ணிக்கூடாது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். மரமா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்காக பார்க்காதீங்க, உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு இத்தனை நாள் வந்து நம்ம தைரியம் சொல்கிறதே அவங்க தான். ஓகேவா? அதான் எதுனாலும் தான். அக்கா நீங்கள் வீடு கட்டுறதுல சந்தோஷம்க்கா. அப்போது இப்போ எடுப்புலேயே அக்கா ஏன்க்கா வீடெல்லாம் கடன்லாம் வாங்கி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கே வந்து ஐயோ நம்ம தப்பாக இறங்கிட்டோமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அக்கா தைரியமாக கட்டுங்கக்கா, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கக்கா. எங்க கிளம்பிட்டீங்களா? இவ்வளோ நேரம் தெரியலையா உங்களுக்கு? பாரு இருட்டிட்டு வருது, மழை பெய்யறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகும். நீ நிறையா இங்கே இருக்கியா? நான் வந்து இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அவங்க மழை பயங்கர மழை நிற்கிது உங்கள் மேலே.